அப்துல், எண்ணத்தில் சிக்கலா எண்ணிக்கையில் சிக்கலா? எங்ககிட்ட எதுலேயுமே சிக்கல் கிடையாது. முதல்ல வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரணமாக சமூக வலைதளத்தில் பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சு நைட்டு தூங்க போகிற வரையும் கனவுல கூட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் தான் இன்னைக்கு தமிழக அரசியலே இருக்குது. ஸோ காங்கிரஸ் எங்கே இருக்குதுன்றது இன்னைக்கு உங்கள் மீடியாக்களே சாட்சியாக சொல்லலாம். முன்னிலை பெற்றுச்சு, மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு காங்கிரஸை தவிர்த்து விட்டுட்டு இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய தேர்தலை பார்த்தீங்கன்னா உங்களால முடிவு செய்ய முடியாது இல்லைங்களா? முன்னிலை பெற்று. இரண்டாவதாக தோழர் அவர்களுக்கு சொல்றேன், மரியாதைக்குரிய எங்களுடைய மேலிடத்து பார்வையாளர் கிரிஷ் ஜோடங்கரை பார்த்தீங்கன்னா அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு சொன்னார். அப்படி கிடையாதுன்னா எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு படி அவர் முறைப்படி தேசியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர். அவர் எடுப்பது நிச்சயமாக கட்சியினுடைய கருத்து தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, காங்கிரஸ் வீழ்ந்துருச்சு, காங்கிரஸ் சரிவை நோக்கி போட்டுக்கிட்டு இருக்குது. எங்க காங்கிரஸ் சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு? 2024 நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்தியாவில் பாஜகவிற்கு அடுத்து அதிகமான ஓட்டுகளை வாங்கினது காங்கிரஸ் தான். 13,65,00,000 ஓட்டு, 21% மேல் வாக்கை வாங்கியது காங்கிரஸ் கட்சி. இரண்டாவதாக அதிகமான, அதுக்கு மூன்றாவதாக வாங்கின சமாஜ்வாதி பார்ட்டி 4.7, திமுக வாங்கிய ஓட்டு 1.86. அது ஒரு மாநில காட்டி அதை குறைச்சு மதிப்பிடல. அப்ப 13,65,00,000 ஓட்டு வாங்கி 21% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி டவுன்ல போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி சொல்லுவீங்க? நாங்க மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை பிடிச்சோம், ஜோதேந்திர சிந்தியாவை பிரிச்சுட்டு போய் எங்க ஆட்சியை கவுத்தாங்க. நாங்க எல்லா மாநிலங்களும் ஆட்சியை பிடிக்க தான் செய்யறோம். எங்களுடைய தலைவர் ஓப்பனாக சொல்றாரு, 2016க்கு பிறகு நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது ராகுல் காந்தி ஓப்பனா சொல்றாரு, ஆதாரத்தோட வெளியிடுறாரு. இதற்கு மேல என்ன பண்ணுவீங்க? தேர்தல்கள் நேர்மையாக நடக்கிறதா? தேர்தல்கள் சில பேர் சொல்றாங்க, ஏங்க நீங்க ஜெயிச்சா ஓட்டு தேர்தல் நேர்மையாக நடக்கிறது, நீங்கள் தோத்தா தேர்தல் பாத்தீங்கன்னா வாக்கு திருட்டு நடக்கிறதான்னு கேட்கறாங்க. நாங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்க 10 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம். உண்மை என்னன்னா நாங்க 50 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருப்போம். அதனால நாங்க 10 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. சோ வாக்கு திருட்டை மீறி தேர்தல்கள் நேர்மையாக நடந்தால் நாங்க தான் ஜெயிப்போம். அதனால காங்கிரஸ்க்கு இறங்குதா? வாக்கு திருட்டு ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டுங்கிறது உச்சநீதிமன்றம் பல தடவை சொல்லிருச்சு. நீங்க நிரூபிங்க, அப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதால் சொன்ன திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட பலருக்கும் அந்த மீண்டும் மீண்டும் தேர்தல் ஆணையம் சொல்லுது, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, பல தடவை சொல்லிருச்சு. மகாதேவாபுரால என்ன நடந்ததுன்றத ராகுல் காந்தி ஆதாரத்தோட சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமான வாக்குகள் இருக்கு. இந்தியா டுடே நிருபர் நேரா போறாரு. இந்தியா டுடே நிருபர் நேரா போய் கேட்டதற்கு அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய ஓனர் ஒரு பிஜேபி காரரு. நீங்க இவிஎம் மிஷினை சொன்னீங்க. நான் இவிஎம் மிஷின் வாக்கு திருட்டு ராகுல் காந்தி ஓட்சோரி 1 ஓட்சோரி 2.2 இவிஎம் மிஷின் அவர் பேஸ் பண்ணல. இந்த எலெக்ஷன் கமிஷனை வைத்து இவர்கள் எப்படி கொரியோகிராஃப் ஒரு நடனம் ஆடுகிறார்கள் அப்படின்றது ராகுல் காந்தி ஆதாரப்பூர்வமா உங்ககிட்ட இருக்கிற 10 ரூபாயை நான் வாங்கி இந்த 10 ரூபா நோட்ல காந்தி படம் இருக்குங்க நான் சொன்னா நீங்க மறுப்பீங்களா? ராகுல் காந்தி அதை தான் செஞ்சாரு. தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஆவணங்களை கொண்டு வந்தார். இந்த ஆவணங்கள்ல இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. ராகுல் காந்தியினுடைய பேச்சின் வெளிப்பாடு தானே எஸ்ஐஆர் முன்னிலை பெற்றுச்சு. தேர்தல் ஆணையம் என்ன செய்து தவற முடியாது. அதனால காங்கிரஸ் இறங்கு முகத்தில் இருக்கின்றதை முதல்ல நம்ம மறுக்கணும். ஏங்க 2014 கூட்டணி கட்சிகள் அத்தனை விடுபட்ட போதும் தொடர்ந்து 10 வருடம் தமிழ்நாட்டில் தேசிய அளவில் நாங்கள் ஆட்சியில் இருந்த போதிலும் காங்கிரஸ் பெரிய தலைவர்கள் யாருமே போட்டியிடல, கத்துக்குட்டிகள் தான் போட்டியிட்டோம். அப்போதே காங்கிரஸ் 4.76% ஓட்டுகளை தமிழகத்தில் வாங்கி காட்டியது. கடந்த 10 வருஷத்தில் நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு செய்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பப்பு என நிரூபிக்க முயற்சி செய்த பொழுதும் அவை அத்தனைகளையும் அடுத்து ஜொவச்சு சும்சம் செஞ்சுட்டு யாருங்க இன்னைக்கு மேல நிக்கிறா? இன்னைக்கு அந்த வார்த்தையை அவருக்கு எதிராக யாராவது பயன்படுத்த முடியுமா? எப்போது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரை நடந்தாரோ அப்போதே காங்கிரஸ் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று காங்கிரசின் ஒட்டுமொத்த தொண்டர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. சரி சார், இவ்வளவு நீங்க பலம் வாய்ந்த கட்சியாக இருப்பவர்கள் நீங்க ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கலாமே. யார் முடிவு எடுக்கலன்னு சொன்னா? ஏங்க நாங்கள் தான் முடிவு எடுக்கிறோம். அதான் நல்லா கேளுங்க, உங்களை எனக்கு பிடிக்கலனா நீங்க போட்டிருக்கிற கருப்பு கோட்டு பிடிக்கலன்னு சொல்லி நான் போயிட்டே இருப்பேன் எந்திரிச்சு. ஆனா விஷயம் அப்படி கிடையாது. திமுகவிற்கு காங்கிரஸ் தேவை, காங்கிரஸ்க்கு திமுக தேவை. நம்மளுடைய பொது எதிரி பாஜக. பாஜகவை வீழ்த்த வேண்டும், அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியை காக்க வேண்டும். 2 பொறுப்புகள் இருக்கிறது காங்கிரஸுக்கு. நீங்க தமிழகத்தினுடைய அரசியலோடு மட்டும் காங்கிரஸை ஒப்பிட்டு பார்க்கிறீங்க. நாங்க தமிழ்நாடை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. எங்களுக்கு தேசிய அஜெண்டா இருக்கு. நீங்க திமுகவை கூட்டணி விட்டு வெளியே அனுப்பிடுவோம். திமுகவுக்கு மக்களவையிலும் மாநிலங்களையும் சேர்த்து 40 எம்பி இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு மசோதா டெல்லியில வருதுன்னா நாமெல்லாம் சேர்ந்து தானே இந்தியா கூட்டணியின் சார்பா 240 235 எம்பிகளை வைத்து அதுக்கு எதிராக நம்ம மசோதாவை ஃபார்ம் பண்றோம். நீங்க அதை இங்க புரோக் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் அவ்வளவு எளிதில் உடைத்து விட்டோம் என்றால் எல்லா மாநிலங்களும் உடைச்சு தெரிஞ்சிடும். யார் இதை விரும்புவார் நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி உடைக்கப்பட வேண்டும் என்பதை யார் விரும்புவார்கள்?
பாஜகவை தவிர வேற யாருங்க விரும்புவா? ஒரு நல்லா இருக்கிற ஒரு கூட்டணி நாசமா போகணும்னு யார் விரும்புவார்கள்? ஏன் இவ்வளவு செலவு செய்யப்படுகிறது? உங்க 2 பேருக்கும் எண்ணிக்கையில பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை வந்து இன்னொருத்தரை வந்து விரும்புவான்னு சொல்ற எந்த விதத்துல சார் நியாயமா இருக்கு? இதுதான் விஷயம். நீங்க நாங்க பேசிக்கிறோம், எதை சொல்றோம், இது வந்து நாங்க சாதாரணமா தான் பேசுறோம் சார். நீங்க பேசுற பிரச்சனை இல்ல. நீங்க வந்து 2 பேர் வந்து உள்ள பேசி நீங்க 2 பேர் சுமூகமா பேசி முடிச்சு போட்டு நீங்க இதுதான் வந்தேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸும் அப்டேட்ஸும் வந்து இவர்கள் வந்து வேண்டாம் என்று சொல்கிறார்கள், அவர்கள் வருகிறார்கள், அவர்களை வேண்டாம் என்று சொல்கிறார்கள், மூன்றாம் அவர் வருகிறார், அவரும் வருகிறார், அவர் வந்து முடிவு பண்ணி பேசுவான்னு சொல்கிறார். இப்ப இதுல ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள். நேற்று பேசியிருக்க ஒரே நிமிஷம் அனுமதி. கிரீச்சோடங்க நேற்று பேசுகின்ற போது நாங்கள் இத்தனை சீட்டுகளை கேட்டிருக்கிறோம்னு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளிச்சார். சரியா? அதே மாதிரி தாவேகா வந்து பலம் பொருந்திய கூட்டணியை பலம் பொருந்திய கட்சியாகத்தான் இருக்கு என்று சொன்னதுனால தான் நம்ம பேசுறோம். சொன்னாரு சார், மாற்று கருத்துல சார், நல்லா கேட்டுக்கோங்க. கிரீஷ் ஜோடங்கர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எங்களுக்கு 25 சீட்டை கொடுக்க முன் வந்தார்கள், எங்களுக்கு அது போதாது. அதாவது கேள்வியாளர்களுடைய கேள்வியை நீங்க தனித்து பார்க்கணும். அவங்க ஒரு கேள்வியை கேட்கறாங்க, அடுத்த கேள்வியை நீங்க தாவேகா பத்தி இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்க கேள்வியை, அதற்காக இப்ப நான் தாவேகா பத்தி பதில் சொல்றேன். அவர் தாவேகா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றப்ப அது இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு புதிய கட்சியாக இருக்கிறது, அந்த கட்சியை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாதுன்ற வார்த்தையை சொல்றாரு. அதே நேரத்தில் அவர் திமுகவை எதுவும் விமர்சித்து பேசினாரா? திமுக தமிழ்நாட்டில் நலவடைந்து போயிருக்கு, திமுக நாங்கள் தொடர விரும்ப அந்த மாதிரி ஏதாவது பேசினாரா? ஏங்க, ஒரு கூட்டணியை வடிவமைப்பதற்காக ஒரு மாநில தலைவர் கூல் செல்வப்பிரந்தையா அவர்கள் வந்து முன்னாடி படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரீஷ் ஜோடங்கர் வராரு, அப்புறம் கேசி வேணுகோபால் சார் வராரு, இன்னைக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் வராங்க. ஒரு சந்தேகம் சார், நீங்க சொல்லுங்க, கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் தான் தமிழக மேலிட பொறுப்பாளர். கண்டிப்பாக. அதற்கு பிறகு ஏன் கேசிவி வராரு? கண்டிப்பா. இப்பதான் நீங்க பார்க்கணும், திமுக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு இருக்கிறது, ஒரு குழு அமைத்திருக்காங்க. அதுல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்களா? இல்ல, கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறோம். சரி, அதுல கேசி வேணுகோபால் சார் இல்ல. நாங்க குழுவோடு குழுவாக பேசுவதை நாங்கள் பேசிக்கொண்டோம். கேசி வேணுகோபால் சார் வந்தது நேரடியாக முதல்வரை பார்க்க. நல்லா நோட் பண்ணிக்கணும், குழுவுல முதல்வர் கிடையாது. முதல்வரை பார்ப்பதற்கு கேசி வேணுகோபால் சொன்னார், அவரும் குழுவுல கிடையாது. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டார்கள். நேற்று நீங்க பாத்தீங்கல்ல, அறிவாலயத்துக்கு நாங்க முந்தானத்து போகும்போது எங்களுடைய குழுவுல தலைவர் கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் தலைமை தாங்கினாரு. அந்த பக்கம் அவங்க குழுவுல எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. குழுவோட குழு பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேசி வேணுகோபால் சார் குழுவுல கொண்டு சேர்ப்பீங்க? முதலமைச்சர் வர்றதுக்குள்ளேயே அறிவாலயத்துல இருந்து இந்த காங்கிரஸ் குழு உறுப்பினர்கள் வெளியே வந்துட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். எங்களுக்கான கொடுக்கப்பட்ட நேரம் வந்தது, நாங்க 1 மணி நேரம் பேசினோம். நல்லா கேட்டுக்கோங்க, நான் 10 நிமிஷத்துல பேசிட்டு வெளியே வந்தோமா? நாங்க 1 மணி நேரம் பேசணும். இரண்டாவதாக ஏற்கனவே எங்களுக்கு ஸ்லாட் கொடுத்தாச்சு, இத்தனை மணிக்கு நீங்க வாங்க, இவ்வளவு நேரம் நம்ம பேசலாம்னு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முழுவதுமாக நாங்கள் எடுத்துரைத்துட்டு முதல்வரை பார்த்து விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் உள்ளே பேசியது சுமூகமான பேச்சுன்னு எந்த கற்பனை கதைகளும் நம்ம போகக்கூடாது. நாங்க பேச வேண்டியதை பேசியாச்சு, எங்களுடைய முடிவுகளை சொல்லியாச்சு. அதுல சின்னதா உடன்பாடுகள் ஏற்படுறப்ப இன்னைக்கு நம்ம மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் தலைவர் அவர்கள் வந்து அதையும் சரி செய்யறாங்க. கிட்டத்தட்ட நெருக்கி இந்த கூட்டணி வந்து முடிஞ்சிடும். எதற்காக ரிஸ்க் எடுக்கணுங்க? பாஜகவை எதற்கு மீண்டும் தமிழகத்தில் கால்வண்ட முயற்சி செய்யணும்? எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்? குஜராத்தில் ரிஸ்க் எடுத்தார்கள். இப்ப ஒரு பரமன ஒரு கேள்வி கேட்டார், இந்த பாஜகவுக்கு நாடு தழுவிய எதிர்கட்சி என்று சொன்னால் அது யாருன்னா காங்கிரஸ் கட்சின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி தான் இந்தியா கூட்டணியுடைய ஒரு முகமாக இருக்கிறது என்றார். இப்ப அந்த முகம் தான் திமுகவுக்கு இருக்கா, இல்ல திமுக தாண்டி மற்ற கட்சிகளுக்குலாம் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதானே? அந்த கேள்விக்கான பதில் காங்கிரஸ் கிட்ட இருக்கா? இல்ல, இப்ப என்னன்னா அவர் என்ன சொல்றாரு, அண்ணன் தேசிய கட்சி பாஜக தானே முடிவு எடுக்குது, அதே மாதிரி நீங்க வந்து தேசிய கட்சி தானே, தமிழ்நாட்டில் நீங்க தானே முடிவு எடுக்கணும் அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய அதிமுக இருக்கு பாத்தீங்களா, இந்த அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தது போன்ற ஒரு வலுவான அதிமுக கிடையாது. அது போல காங்கிரஸ் வலுவான அதிமுக கிடையாது. அதனால இன்னைக்கு மத்திய இப்படி இருக்கேன்னு கேள்வி கேட்டேன், அவங்க அப்படி இல்லையேன்னு விஷயத்தை நான் என்னன்னு சொல்றேன் சார். நாங்க இதற்கு முன்பு தேர்தலும் அதான் சார், நாங்க நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது நாங்கள் முன்னிலை பெறுவோம், சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது மாநில கட்சியான திமுக முன்னிலை பெறும். ஏனென்றால் எப்படி பார்த்தாலும் அதிகமான சீட்டுகள் அவங்க தானே போட்டியிட போறாங்க. இதுதானே யதார்த்தமான உண்மை. அதிகமான சீட்டுகள் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க முன்னிலைப்படுவோம். 10 இடங்கள் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு சார். 10 இடங்கள்ன்றது எத்தனை சதவீதம் சார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 இடம்ன்றது 25%. 25% இல்லையா? 39 10 9 பெற்றது 25% நாங்க நெருக்கி பெற்றோம்ல. இப்ப சட்டமன்றத்தில் நாங்க போட்டியிடும்போது 25% வாங்க முடியாது இல்லைங்களா? ஏனென்றால் அதில் நாங்கள் முன்னிலை பெற்றிருக்கோம். இப்போ நாங்கள் வாங்கக்கூடிய 25 சொல்றாங்க, நாங்கள் 41 கேட்டிருக்கோம். 41 தொகுதிகளை பெற்றால் அது எத்தனை சதவீதமாக வருகிறது? நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அப்ப நாங்க நாடாளுமன்றம் ஆட்டோமேட்டிக்கா நாங்க கூடுதலா சார் பெறுவோம். இல்ல, இப்ப எனக்கு மீண்டும் நான் அந்த கேள்வி கேட்டேன், நீங்க எனக்கு அந்த பதில் சொல்லல. கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் வந்தார்கள், அவர் வந்து முதல் தர டிசம்பர்ல போய் சந்திச்சிருந்தாங்க 3ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறதுக்கு அவர் வந்து போகல, அனுமதி கொடுக்கப்படலைங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அது ஏஸ் இருக்கட்டும். அடுத்ததாக 2 முறை வந்து பண்ணாங்க. முதல் முறை போகும்போது செல்வப்பிரந்தை அவர்களே
கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தைக்கு போகல. அதுக்கப்புறம் தான் திரு செல்வப்பிரந்தை அவர்களே போகிறார்கள். அதற்கு பிறகாக நேராக கேசிவி அவர்கள் வருகிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை குழு போகல. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு விதமாக பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. இப்போ விசிகாவிலேயோ அதுக்கு இடதுசாரி இயக்கங்களோ அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். மற்றவங்க எல்லாருமே இந்த இதில் தானே பேசுகிறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் தானே பேசுகிறாங்க. ஏன் காங்கிரஸுக்கு மட்டும் முதல்ல கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வருவார்கள், அதற்கு பிறகாக கேசிவி வருவார்கள், அதற்கு பிறகு ப. சிதம்பரம் வருவார்கள், சோனியா காந்தி அம்மையார் நேரடியாக முதல்வரிடம் பேசுவார்கள், அது ராகுல் காந்தி பேசுவார்கள். இத்தனை தலைவர்கள் எங்களுக்கு இருப்பதற்கு நாங்க இப்ப என்ன செய்யணும்? எங்க கிட்ட பேசுவதற்கு பாத்தீங்கன்னா குழு இருக்கு. அதை தாண்டி அடுத்த கட்டத்தில் பேசுவதற்கான தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கேசி வேணுகோபால் அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்காங்க. டிமாண்ட் எப்படி இருக்கு? எங்களுடைய சார் டிமாண்ட் ஊரறிஞ்ச உண்மை. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. திமுக ஒரு தொகுதி கொடுப்பதாக முன் வந்து விட்டது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியை கேட்கிறோம். அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் இருவருக்கும் இடையே பாஸ்பரம் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும். அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, யாரால் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை பேரும் முன் வந்து இந்த கூட்டணியை உடையாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள். வீட்டில் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவர் வராரு, ஏன் இவர் வராரு, ஏன் அவர் என்னன்னு கேக்குறாரு, விளக்கேத்தி வைக்கிறாரு. அமிக்கபலா ஒரு சிச்சுவேஷன் மறலையே அப்படிங்கறது தான் கேள்வி. புரியல சார். ஒரு அமிக்கபலா ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு சார் வந்துருச்சு. உங்களுக்கு டெட்லைன் குடிச்சிட்டாங்க. நீங்க தானே சொல்றீங்க. டெட்லைன் யாருக்கு? இன்னைக்குள்ள சொல்லிருங்க. டெட்லைன் யாருக்கு? யாருக்கும் யாரும் இல்ல. இரண்டு பேரும் பாஸ்பரம் சொல்லிக் கொள்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக எடுக்கப்பட்டுவிடும். நான் திரு அப்துல் நிறைவு செய்ய விரும்புறது என்னன்னா, பீகார் ஒரு லாஸ்டா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்த ஒரு தேர்தல். அங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில நிறைய சுணக்கம் சிக்கல்கள் காங்கிரஸுக்கு இருந்தது இல்லைங்கிறத நீங்க மறுக்க முடியுமா? இருந்தது. அதுதான் கடைசியில அவர்களுக்கே ஒரு சிக்கலாக அமைந்ததுன்னு ஒரு பேச்சு இருக்கிறது. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நிறைவாக நீ சொல்லுங்க. ஆமா, பீகாரோட தேர்தல் எப்படி நடந்தது, அங்க என்ன மாதிரியான வித்தைகளை தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டாக சேர்ந்து செய்தது, காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது, அது முதல்ல நீங்க இல்ல. நான் நீங்க செகண்ட் வெர்ஷனுக்கு போறீங்க. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் பை இட்செல்ஃப் அது என்ன செய்தது? கூட்டணி பேச்சுவார்த்தை தேஜஸ்வியோட பேசினதுல எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது? குழப்பங்கள் எங்க இருந்தது? யார் முதலமைச்சர்னு தெரியல. கடைசி தனியா போய் நின்று 60 இடங்களை நின்று 5 தொகுதிகளை மட்டும் வென்று ஒரு பெரிய ஒரு மேசிவான ஒரு செட்பேக் நீங்க ஃபேஸ் பண்ணலையா? அதை நோக்கி இப்ப இந்த இடத்துல காங்கிரஸின் மீது என்னன்னா, எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2011 61 சீட்டு வாங்கி நீங்க 8 ஜெயிச்சிங்க, 2014 நீங்க 41 வாங்கி இந்த மாதிரி காங்கிரஸ் வெற்றி. அப்துல் ரஹ்மான் 1980 சரிபாதியாக நின்றோம். 234 117 117 நாம நின்னு இருக்கிறோம். அந்த வரலாறையும் நீங்க பதிவு செய்யுங்க. இல்ல அது ஓகே. இல்ல நான் கேட்டது அந்த பீகாரோட எக்ஸாம்பிள் தான் நமக்கு கண்ணுல இருக்கு. அப்போ இல்ல நான் கேட்க விரும்புறது எண்ணிக்கை பத்தி இல்ல. நான் என்ன கேட்டேன்னா, கூட்டணி அமைக்கபலா பேச முடியாம போறதுல காங்கிரஸ் சிக்கல் இருக்கிறதாக. சார் காங்கிரஸ் கூட்டணியை பேசுறாங்க சார். காங்கிரஸ் இப்ப ஒண்ணுமே இல்ல சார். நாங்க தான் முதல்ல குழு அமைச்சோம் தமிழ்நாட்டுல. நாங்கள் குழுவை அமைத்ததோட நோக்கம் மட்டும் நீங்க என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எதற்காக காங்கிரஸ் கட்சி முதலாக குழு அமைத்தது சொல்லுங்க. நீங்க தானே பத்திரிக்கையில சொல்லுங்க. ஏன் அமைச்சோம் சொல்லுங்களேன். தேர்தல் தொகுதி பங்கீடு இல்ல சார். நாங்க குழு அமைக்கிறதுக்கு முக்கிய காரணமே பத்திரிகையாளர்கள் தான் சார். சார் குழு அமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் தெரியுமா ஏற்பட்டுச்சு? இந்த தேர்தல் தொடங்குவதற்கு முன்பே காங்கிரஸ் தாவேக்காவது கூட்டணி போகுதுன்ற பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம முதல்ல கூட்டணியை நம்ம குழுவே போடுறோம். நம்ம நீங்க குழு போட்டதுக்கு பத்திரிகையாளர் காரணம் சொல்றது எந்த விதத்திலும் சரியில்லை. ரெண்டாவது திமுக உங்ககிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை போறோம்னு சொல்லவே இல்ல. நீங்களா பேச்சுவார்த்தை நடத்திருக்கா? நீங்க குழு அமைச்சு நீங்க கொண்டு போய் இத்தனை சீட் வேணும் நீங்க கேக்குறீங்க சார். முன்னாடி நம்ம எப்படி தேர்தல் கூட்டணி திமுகவோடு தான் நம்ம போறோம். அது காரணம் பத்திரிகையாளர் நீங்க தான் கொண்டு போய் கொடுத்தீங்க சார். இந்த விஷயத்தை தான் இப்ப நீங்க பீகார்ல சொன்ன விஷயத்தோட நான் ஒப்பிட்டு காட்டுறேன். இதுதான் நடந்தது. அதாவது காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணியை இழுபறியில் இழுத்து சென்று யார் வேட்பாளர்கள், யாரோடு கூட்டணி, எந்த தொகுதியில் நிக்க போறோம், இந்த மாதிரி பிரச்சனைகளை நாங்க பீகார்ல ஃபேஸ் பண்ணணும். நீங்க எண்ட் ஆஃப் த டேட் வரை முடிச்சிட்டு அடுத்த ஒரு வாரத்துல 15 நாள்ல எலெக்ஷன் நாமினேஷன் பண்ற அன்னைக்கு நாளைக்கு மோடி வருவாரு, வந்துட்டு போன சாயங்காலம் பாத்தீங்கன்னா அறிவிச்சிருவாங்க டேட். கடகடன் ஓடி போய் இவரை கொடுங்க அவரை கொடுங்க நாமினேட் பண்ணி எங்களுக்கு பெரிய நிர்வாக சிக்கல் ஏற்படுது. இந்த முறை நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். 234 தொகுதிகளுக்கும் யாரெல்லாம் போட்டிடுறீங்க கொடுங்க. 4000 ஃபார்ம், 63,000 பூத் ஏஜென்ட்டுகளை போட்டா வச்சு எல்லா விதத்திலும் நாங்க தயாரா இருக்கோம். எங்களுக்கு இப்ப தெரிய வேண்டியது என்னன்னா, எங்களுக்கு தேவையான தொகுதிகளை கொடுங்க. அந்த தொகுதி எந்த தொகுதின்னு சொல்லுங்க. நாங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு உள்ள போறோம். எல்லாத்துக்கும் ஏவுகணையில இருந்து அப்படியே கிளம்புற புல்லட் மாதிரி அப்படி ரெடியா இருக்கும் சார். நாங்க அப்படி ஃபயர் பண்ணீங்கன்னா கிளம்பி போயிடும் சார். நீங்க எங்களை தடை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கீங்க சார். காங்கிரஸ் உறுப்பினர்கள் சார், காங்கிரஸ் உறுப்பினர்கள் தயாராக இருக்கிறாங்க சார். எங்களுடைய டோட்டல் சிஸ்டமேட்டிக்கே மாத்தியாச்சு. நல்லா சொல்லுங்க. எஸ்எஸ்ஏன்ற ஒரு அமைப்பை நாங்க கொண்டு வந்திருக்கோம். அதன் மூலமாக ஏன் ராகுல் காந்தியை கேட்கிறாரு, நான் செல்லும் இடங்களில் எல்லாம் கூட்டம் வருகிறது, ஆனால் ஏன் அது ஓட்டுகளாக மாற மாட்டேங்கிறது அப்படின்னா,
அடிமட்டத்துல கீழே வந்து முன்னாடியே தமிழ் வேந்தன் சொன்னாரு, அவங்களுக்கு சேர்த்து நாங்க வேலை செய்யறோம்னு சொல்லி சொன்னாரு. இல்ல சார் சார் சிம்பிளா சொல்லிடுறேன், அவர் சொன்ன பதில் சொல்லிடுறேன். 2016 நமது திமுக ஆட்சி கட்டிலில் ஏறாம போனதற்கு மக்கள் நல கூட்டணி வாங்கிய வெறும் 1.5% வாக்குகள் தான் காரணம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா சார்? தேர்தல் அரசியல்ல 1%, 1/2%, 3/4% தான் வெற்றியை தீர்மானிக்க போறது. ஒண்ணும் இல்லைங்க. 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி 2011 இருந்து 2021 வரைக்கும், அதுவும் ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமை மரணித்து விட்டார். எடப்பாடி என்றவர் அவரை வாய்க்கு வந்த மாதிரிலாம் விமர்சிக்கிறாங்க சார், என்னென்னமோ சொல்றாங்க சார். அவரை கடைசியில் என்ன ரிசல்ட்? மிகப்பெரிய கட்டமைப்பில் நாம அமைத்த கூட்டணி, நாம வாங்கிய வாக்கு சதவீதம் 37.70, அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் 33.29, 4% ஓட்டுக்கள் தான் இந்த 2021 திமுகவை ஆட்சி கட்சியில் அமர வைத்திருக்குது. அப்புறம் எப்படி நீங்க காங்கிரசினுடைய 4% ஓட்டுகளை குறைத்து மதிப்பிடுவீங்க? நீங்க சொல்ற 4%, அதாவது நாங்க சொல்லல, அந்த 4% தான் இந்த 4%. இல்ல இல்ல, நான் நல்லா சொல்லிட்டுங்க, நாங்க சொல்றது 4 இல்ல, நாங்கள் 2014 4.76 காட்டிட்டோம். இப்போது எங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் வளர்ந்திருக்கிறது. எப்படி பார்த்தாலும் எங்களுடைய தேசிய தலைவர் கிரிஷ் ஜோடங்கர் சொல்வது போன்று 12%இலிருந்து 20% வரை நாங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறோம் என்பதில் எல்லளவும் எங்களுக்கு மாற்று கருத்து. அதற்கு தேவையான எண்ணிக்கையிலும் கேட்டு பெறுவீர்கள் நம்புறீங்க? கண்டிப்பா சார், எண்ணிக்கையை கேட்டு பெறுவதுன்னா சார் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி. 10 வருஷமா 10 இடத்துல போட்டிட்டு இருந்தா அப்புறம் ஒரு கட்சி வளர்ந்ததை எப்படி சார் கணக்காட்ட முடியும்?